ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்ட் ஆகலைங்க. தேர்டு ஒன் டேக்கு அப்புறம் அவர் வந்து கண்டினியூவாக தான் விளையாடுவாருன்ட்டு பிசிசிஐ செக்யூரிட்டியே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. அவர் வந்து லாங் ரோப் ஆஃப் திங்ஸில் வந்து இருக்கார். ஒன் டே கிரிக்கெட் வந்து அவர் வந்து கண்டினியூ பண்ணுவாருந்தாங்க சொல்லிகிட்டு இருக்காரு பிசிசிஐ செக்யூரிட்டி. அப்புறம் என்ன, ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு எல்லாம் செம்ம ஹாப்பி தான். நானும் ரோஹித் சர்மா ஃபேன் தான். ரோஹித் சர்மாவுக்கு செம்ம ஹாப்பி எனக்கும். ரோஹித் சர்மா வந்து கண்டினியூ பண்ணணும் ஒன் டே கிரிக்கெட் வந்து ஒரு 2027 வேர்ல்டு கப் ஆடணும் இந்தியாவுக்காண்டி. கண்டிப்பாக விளையாடுவார். இப்போதைக்கு வந்து நியூஸ் வந்து கிடச்சிருச்சு, ரோஹித் சர்மா வந்து ஒன் டே கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகலை. இன்றைக்கி வந்து தேர்டு ஒன் டே சீரியஸ் டிசைடர். இன்றைக்கி ரெண்டு பேருமே வந்து 1-1 ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான மேட்சுங்க, தேர்டு ஒன் டே இன்டர்நேஷ்னலில். நம்மளுக்கு நியூஸ் கிடைச்சபடி வாஷிங்டன் சுந்தர் வந்து ரூல்ட் அவுட்டு. வாஷிங்டன் சுந்தர் வந்து இன்றைக்கி விளையாட மாட்டார் தேர்டு ஒன் டேவை. அவருக்கு பதிலாக குல்தீப் யாதவ் வந்துருவாருங்க. அப்புறமேட்டு 11ல் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனுக்கு பதிலாக கேஎல் ராகுல் வந்து அவர் பிளேஸை வந்து எடுத்துருவார். கேஎல் ராகுல் வந்து செகண்ட் ஒன் டே வந்து ஃபீவர் நாட் வெல்லுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ தேர்டு ஒன் டேக்கு அவர் கண்டிப்பாக வந்துருவாருங்க. இன்றைக்கி வந்து ரோஹித் சர்மா ஒரு 50 அடித்தார்னா லார்ட்ஸில் வந்து சூப்பராக இருக்கும். ரோஹித் சர்மாவோட பேட்டிங் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக பேசப்படும். இன்றைக்கி கண்டிப்பாக ரோஹித் சர்மா வந்து நல்லா விளையாடுவார், நல்லா விளையாடியே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு முக்கியமான மேட்ச்சு, அவர் ப்ரூஃப் பண்ணுவாருங்க. தொடர்ந்து ஃபெயிலியர் ஆனால் அடுத்த மேட்ச் வந்து ரோஹித் சர்மா வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்காரு. அதனால அவரும் சூப்பராக விளையாடணும் இன்றைக்கி. அடுத்தது வந்து கில்லை பற்றி பேசவே தேவையில்லைங்க. கில்லு வந்து சூப்பராக பேட்டிங் ஆடிக்கிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஒன் டே கிரிக்கெட்டில் நான் தான் ராஜான்ட்டு அது மாதிரி ஆடுறாருங்க. அலட்சியமாக ஆடுறாருங்க சுப்மான் கில். அந்த ஃப்ளிக்குன்னு ஆடுறாரு பாருங்கள், சூப்பராக ஆடுறாரு. ஃப்ளிக்கு புல் ஷாட்னா பயங்கரமாக ஆடுறாருங்க, சூப்பராக ஆடுறாருங்க கில்லு. அவர் பேட்டிங்கை பார்த்தா அப்படியே கோலியை பார்க்குற மாதிரியே இருக்குது. செம்ம பேட்டிங் ஆடுறாரு. விராட் கோலியும் சொல்ல தேவையில்லை, அவரும் ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கார் ஒன் டே கிரிக்கெட்டில் நான் தான் ராஜான்ட்டு. செம்மையாக பேட்டிங் ஆடிட்டு வந்துட்டுருக்காரு விராட் கோலியும். சுப்மான் கில் விராட் கோலி பேட்டிங் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே தான் மாதிரி ரோஹித் சர்மா இன்றைக்கி ஒரு காட்டினார்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக காட்டுவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அடுத்தது இங்கிலாந்து சைடை பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து சைடும் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல டஃப் ஃபைட் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க இந்தியாவுக்கு இன்றைக்கும் சரியான டஃப் ஃபைட் இருக்கும். ஜோ ரூட் என்னங்க டெஸ்ட்லேயும் ரன் அடிக்கிறாரு, ஒன் டேலேயும் ரன் அடிக்கிறாரு. ஃபஸ்ட் மேட்ச்சில் அவர் தான் ஒரு 50+ அடித்து இங்கிலாந்து ஸ்கோரை ஏற்றினார். செகண்ட் மேட்ச்சு அவர் தான் இங்கிலாண்டை வின் பண்ண வச்சார், அதுவும் 99 நாட் அவுட்டு. இன்றைக்கும் அவர் இருக்கார், இன்றைக்கும் அவர் ப்ரூஃப் பண்ணுவார். ஜோ ரூட்டு சூப்பராக பேட்டிங் விளையாடுவார். ஜோ ரூட்டு அவர் பேட்டிங் பார்க்குறதுக்கும் நல்லா கிளாஸாக விளையாடுவார், சூப்பராக ஆடுவார். அவங்க கேப்டன் ஹரி ப்ரூக்கு, அவர் வந்து ஒரு யங் சென்சேஷனல் டேலண்ட். ஹரி ப்ரூக்கு அவரும் சூப்பராக பேட்டிங் ஆடுவாருங்க. இன்றைக்கி டிசைடர் இப்போ யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில, ஆனால் மேட்ச் பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஃபைனல் ஒன் டே வந்து லார்ட்ஸில் நடக்குது. ஹோம் ஆஃப் கிரிக்கெட் லார்ட்ஸுங்கன்னா சும்மாவா, பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி பார்க்கலாம் யார் வந்து ஜெயிக்கிறாங்கன்ட்டு. டிசையரில் யார் ஜெயிப்பாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மேட்ச் வந்து ரொம்ப ஹீகராக இருக்கும். தேர்டு ஒன் டே பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு.